ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் டே கிச்சன். ஏப்ரல் 10th என் பையனோட பர்த்டே. இந்த பர்த்டே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். அதை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் நம்ம இந்த விலாகாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பலூன்லாம் வச்சு நான் கொஞ்சம் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய வெட்டிங் விலாகில் ஃபுல் ஹாலும் என்னால் காட்ட முடியல. எதனாலனா கரண்ட் போயிடுச்சு, என்னால் வீடியோவே எடுக்க முடியலை. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெடி பியர், காஃபி, சாக்லேட் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பீட்ரூட் அல்வா பண்ணியிருந்தேன். கேக் எப்படி ரெடி பண்ணேன்னு பாருங்கள். 1 kg கேக்கு. என்னோடய பையனுக்கு சாக்லேட் கேக் தான் ரொம்ப பிடிக்கும். டின்னை ஓவனுக்குள்ளே வச்சாச்சு. கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே விப்பிங் க்ரீம், நோஸ், ஐஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கேக் நான் ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு 1 hour தான் ஆச்சு. ஐஸுக்கு சாக்லேட் பால்ஸ் வச்சுருந்தேன். இயர், நோஸுக்கெலாம் ஓரியோ பிஸ்கட் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணேன். என் பையனுக்கே தெரியாது இந்த கேக் தான் பண்ண போகிறேன்னு. பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொன்னான். கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். என் பையனோட ஃப்ரெண்டு யஸ்வந்த் வந்திருந்தா. கேக் கட் பண்ணியாச்சு. 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டாங்க. சாக்லேட் காஃபி கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி 1/2 kg எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பீட்ரூட் ஜாம் உடனே டக்குன்னு முடிச்சிட்டேன். பிரியாணி பீட்ரூட் ஜாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பூண்டு உரிச்சது 20 எடுத்துக்கோங்க. இஞ்சி 2 பெரிய துண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 உரிச்சது எடுத்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், உருட்டுப்பட்டை 2 துண்டு, ஏலக்காய் ஒரு 15, கிராம்பு ஒரு 15 எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டைலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 4 தக்காளி பழம், 2யுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி புதினா இலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. 7 பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சிடலாம். சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் போட்டிருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே 1/2 கிலோ அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். தண்ணி ஊற்றி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய் 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, அப்புறம் கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுப்பு அதிகமாகவே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டுருங்க. புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்சதை போட்டுடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சு இஞ்சி, பூண்டை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடணும். வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன கப் தயிர் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்குனா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். அடுத்து 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சதை போட்டுடலாம். மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கன் வேக வைக்க தண்ணி ஊற்றிடலாம். கரெக்டாக 1 டம்ளர் ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சிக்கன் வெந்துருச்சு பாருங்கள். அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி தான் ஊற்றணும். ஏற்கனவே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதை மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறோம். அதை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 4 டீஸ்பூன் நெய் மேலே ஊற்றிடலாம். 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மேலே போட்டுருங்க. இதையும் நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பிரியாணியை தம்முக்கு வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறேன். எப்படி தம்முக்கு வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. அடுப்பை கம்மி பண்ணி வச்சு 15 நிமிஷம் கழித்து பாருங்கள். ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.